ரஜினி கமல் 2 பேரோட ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்திலையும் குஷியில இருக்காங்க. ஆனா பாவம் தல ரசிகர்கள் தான் ரொம்ப தோண்டு போயிருக்காங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அப்டேட் குடுன்னு கேட்கறது அவங்க தான். அவங்களுக்கு எந்த அப்டேட்டும் குடுக்கல. அதை தாண்டி இப்ப 2 அப்டேட் நேத்திக்கும் முந்தானத்துக்கு அடுத்தடுத்து வந்தது. லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல சங்கர் டைரக்ஷன்ல வந்து கமல் நடித்து வரும் இந்தியன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். அதற்கு ஒரு ஆன்சரா வந்து நேற்று முன்தினம் வந்து இந்தியன் 2 படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லைக்கால வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்தியன் தாத்தா சேனாதிபதியோட ஒரு லுக்கை கொடுத்து அப்டேட்டோட டேட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூன் மாதம் வரப்போகுதுனால எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் 14 இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷனால் ஒரு 1.5 மாதம் தள்ளி ஜூனுக்கு வராங்க. இது ஒரு வழியாக கமல் ரசிகர்களுக்கு ஒரு குஷிப்படுத்துகிற மாதிரியா இருக்குது. இந்த லைகா ப்ரொடக்ஷனோட சேர்ந்து இந்த படத்தில் வந்து ரெட் ஜெயின் மூவிஸும் ஜாயின் பார்ட்னராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் 2 படம்க்கு அப்புறம் இந்தியன் 3 ஒரு படம் இருக்குது. ஸோ இது 2 பார்ட்டாக ஷூட் பண்ணி ஒரு பார்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பார்ட் வந்து ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்தியன் 2வோட ஒரு அப்டேட்டு. அடுத்து வந்து ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர படம் வந்து இப்போ வேட்டையன். இந்த படத்தை வந்து தாசே ஞானவேல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அமிதாப் பச்சன் ஆரம்பித்து ரித்திகா சிங்லேருந்து துஷாரா விஜயன் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க. அதற்காக நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தாங்க லைக்காலேருந்து. வேட்டையன் படம் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இந்த வருஷம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி வருது. ஸோ தீபாவளிக்கு வேட்டையன் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த தீபாவளி வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வேட்டையன் தீபாவளி அமைய போகுது. அதனால அவங்களும் பயங்கர குஷியில் இருக்காங்க. ஸோ கமல் ரஜினி 2 ரசிகர்களும் இந்த 2 அப்டேட்டில் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஸோ இந்த படத்தையும் பிரம்மாண்ட பொருட்செலவில் லைக்கா தான் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த 2 பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு அடுத்து 3வது பெரிய ஹீரோவா அஜித் படத்தையும் அவங்க தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க, விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி கதை நிறைய நம்ம பார்த்துட்டோம். அந்த படத்தினுடைய தொடக்கத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அது பிரச்சனை தான். ஒவ்வொரு பிரச்சனையாக டைரக்டர் மாட்டம், அப்புறம் ப்ரொடியூசர் பிரச்சனை, டைரக்டர் உள்ள பிரச்சனை, அப்புறம் ஷூட்டிங் பிரச்சனை, அப்புறம் ஹீரோக்கு பிரச்சனை, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா ஃபண்டு பிரச்சனைன்னு வந்து நிற்குது படம். ஸோ ஒரு வழியாக இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த கட்ட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே 60% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 40% ஷூட்டிங்கை இந்த ஒரு மாதத்தில் முடிச்சு மற்ற வேலையில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா அவரோட டேட்டே வந்து மே 15 வரைக்கும் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக் அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஆத்விக் ரவிச்சந்திரன் படத்துக்கு நடிக்கப்பட போகிறாரு. குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஷெடியூலை வேஸ்ட் பண்ணாமல் லைக்காக நடத்தி முடிச்சிருவான்னு நினைக்கலாம். அதை விட வந்து இப்போ தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக். படப்பிடிப்பில் வந்து அஜித் கார் ஓட்டிட்டு வந்து விபத்து ஏற்படுற மாதிரி அந்த வீடியோவுக்கு அப்புறம் பயங்கரமாக வைரல் ஆகும், படத்தை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அது ஒரு ரிவர்ஸ் ஆகி போச்சு. எல்லாருமே வந்து காரி மொழி ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில், சோஷியல் மீடியாலலாம். பிரச்சனை வந்து என்னென்னா அப்டேட்டு கேட்டால் வேற என்னத்தையும் கொடுத்து ஆஃப் பண்ணுறதுன்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ வர மே 1 அஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்காவது உருப்படியாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ இல்லாட்டினா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அதாவது ரிலீஸ் பண்ணால் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. இல்லாட்டினா அவங்க அப்டேட் கேட்டு எல்லாரையும் நொந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்க. தயவு செய்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிக்கும் அப்புறம் மகிழ் திருமேனிக்கும் அஜித் ரசிகர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள். அஜித்தோட பர்த்டே மே 1க்கு ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுத்துருங்க. இல்லாட்டினா அவங்க போகிற இடத்துல அப்டேட் கேட்டு தொலைச்சிருவாங்க. இப்போ வேறு ஐபிஎல் நடக்குது. லாஸ்ட் டைம் ஐபிஎல்ல அப்டேட் கேட்ட மாதிரி இந்த ஐபிஎல்லையும் கேட்டுற போகிறாங்க. பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.